Hello friends, இன்னைக்கு வந்து லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையல்ல என்ன பண்ண போறோம்னா yippee noodles வச்சு நம்ம வந்து noodles தயாரிக்க போறோம். அது வந்து egg noodles செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையல் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம கடாய் வச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். egg வந்து நம்ம 3 egg எடுத்துக்கிட்டு அத நல்லா வந்து கொஞ்சம் தேவையான அளவு salt போட்டு pepper போட்டு நல்லா பொரிச்சு வச்சுக்கலாம். எக் வந்து பொரிச்சு வச்சுக்கோங்க தனியா. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இதுவாகுற வரைக்கும் நல்லா கலரி பொரிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த panலயே நம்ம வந்து எண்ணெய் விட்டுட்டு இதுல வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி போட்டுக்கங்க. வதக்கிடுங்க. கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு இதுல கொஞ்சோன்னு salt தேவையான அளவு போட்டுக்கங்க. ஏற்கனவே எக்ல கொஞ்சம் போட்டுருக்கோம். இதுல கொஞ்சம் போட்டுக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க. பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல பெரிய தக்காளியா எடுத்து நல்லா கட் பண்ணி வதக்கி போட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த yippee மசாலா பொடியும் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் வந்து chicken மசாலா போட்டுக்கங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். chicken மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கங்க. நீங்க yippee noodlesக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துவீங்களோ அது மாதிரி ஊத்திக்கங்க. நான் இப்ப 3 பாக்கெட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறேன். நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்கங்க. எத்தனை பாக்கெட் போடுறீங்களோ அதே மாதிரி. இப்போ yippee noodles எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அத வேக விடலாம். கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு கொஞ்சம் பாதி வெந்திட்டு வரும் ஓரளவு ஸ்டேஜ் வந்த உடனே இந்த நம்ம பொரிச்சு வச்சிருக்க எக்க சேர்க்க போறோம். இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே என்ன பண்ணுவோம் எக்க சேர்த்தோம். அப்பதான் எக் அதோட சேர்ந்து நல்லா ஊறி இந்த மசாலாவோட எக்கும் சேர்ந்து ஊறி நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து எக்க வந்து உடைச்சு சில பேர் இதுல ஊத்துவாங்க. அந்த மாதிரி ஊத்துனீங்கன்னா அது வந்து கவிச்சி அடிக்கும். நல்லாவும் இருக்காது. வளவளன்னு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.